Hey folks, வணக்கம், வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் நியூ KTM 160 தான் நம்ம கூட இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆர்கே KTM இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்காக. அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். ஸோ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீட் கொஞ்சம் ஹைட்டு தான், நார்மல் 160 விட கொஞ்சம் இது ஹைட்டாக இருக்குது. ஈவன் 200 அளவுக்கு இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஏன் ஹைட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸ்பீடோ மீட்டர் கனெக்ட் பண்ணி இல்லை, ஐம் சாரி ஃபார் தேட். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் பண்ண முடியாது, பட் சிட்டியில் பூந்து விளாட்லாம், பிரச்சனை இல்லை. ஏபிஎஸ் கனெக்டட் தான். என்ன வைப்ரேஷன் தான் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது வண்டி, சின்ன வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு விதமாக தாங்க இருக்குது வண்டி. சத்தம் வருது வேறு, ஸ்பீடை காணாமல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்பீடு எனக்கு சுத்தமாக தெரில, ஐடியா இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஸ்பீடோ மீட்டர் கனெக்ட் பண்ணி கொடுக்கல எனக்கு. ஸோ சத்தம் தான் வருது வேறு, ஸ்பீடு ஆக்சுவலாக இல்லை. ஸ்லிப்பர் கிளச் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் இன்ஜின் பிரேக் பண்ணுறப்போ ஸ்லிப்பர் கிளச் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் லூஸ் தரமாக ஓட்ட வாய்ப்பு இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ வண்டியில் ஆக்சுவலாக ஸ்பீடும் தெரியாது அப்படின்றப்ப நான் இப்படி தான் ஓட்ட வேண்டி வரும். ஆனால் என்ன ஸ்பீடில் போகிறேன்னு தெரியாது. என்ன ரொம்ப சின்ன வண்டியாக எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நான் மற்ற வண்டியை ஓட்டிட்டு என்னோட 390 நான் ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கே வந்து ஏதோ டேங்க்கில் உட்காந்து ஓட்டுற ஃபீல் வரும். ஸோ என்னோட 390 ஓட்டிட்டு நான் இந்த வண்டியை ஓட்டுறேன், எனக்கு வந்து இந்த வண்டியை எனக்கு வந்து டேங்க்கில் உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அவ்வளோ சின்ன டேங்க், ரொம்ப கம்பேக்டாக இருக்குது. நான் தேர்ட் கியர் மாற்றலை, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், பட் நான் தேர்ட் கியர் தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் அந்த சவுண்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. மற்ற டியூக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டியூக் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, வைப்ரேஷனும் இல்லை. அதான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இப்போ தேர்ட் கியர்லேயே நம்மளால் வந்து சிட்டியில் மெனுவர் பண்ணிட முடியும் அப்படின்றது தோணுது, பட் தெரியல. 18 பிஎஸ்பி டெலிவரி ஆகிறது எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகலை. என்ன சொல்கிறது, வண்டி சின்ன வண்டி அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ணுது. பேபி KTMs ஆர் ஆல்வேஸ் லைக் திஸ். எந்த இதுவுமே தெரில, அந்த எந்தூசியாசம் சொல்லுவாங்கள்ல, KTM ஓட்டுறப்போ அந்த எந்தூசியாசம் வந்து வரும். ஹேண்டிலிங்லாம் பக்காவாக இருக்குது, கத்தி மாதிரி வந்து போகுது. அந்த எந்தூசியாசம் ஆக்சுவலாக வந்து மிஸ் ஆகுது. வண்டி ஓட்டுறப்போ அது அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த KTMஸ்லாம் ஓட்டுறப்போ லைக் பேசிக்காக என்னோடய வண்டியெலாம் ஓட்டுறப்போ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். டக்குன்னு மேலே போ, ஸ்பீடாக போ அப்படின்ற ஒரு புஷ் வந்து அந்த வண்டியை நமக்கு சொல்லும், நீ எதுக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வண்டியை நம்மகிட்ட பேசுவோம். பட் இங்கே வந்து அந்த இதுவும் இல்லை, அந்த புல் எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. மேபி அது ஓட்ட தான் தெரியுமான்னு தெரில. ஸோ வைப்ரேஷன் இஸ் லிட்டரலி சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. லெஸ் வைப்ரேட்டட் டியூக், வைப்ரேஷன் இல்லாத ஒரு டியூக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த டியூக்கை நீங்கள் வாங்கலாம். ஆக்சுவலாக வந்து வைப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப 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 மினிமலாக இருக்குது, ஈவன் இன்க்ளூடிங் த ஹையர் RPM. ஸோ பார்க்கலாம். 125 வந்து கொஞ்சம் டிரைவ் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்காங்க 125. அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷன் ஒரு சில பார்ட்ஸ் எல்லாமே வந்து 250 390 தான், இப்போ Gen 3 390 தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாட் ஷூர் அபவுட் திஸ். அது நான் ஆக்சுவலாக வந்து ஒரு சில கேள்விப்பட்டது, பட் நாட் ஷூர் அபவுட் திஸ் அகெயின். பட் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஸ், நல்லா தான் இருக்குது, எந்த பஞ்சாயத்துமே இல்லை. ஸோ 0 to 60 0 to 100 ஆக்சுவலாக குவிக்காக போக வாய்ப்பு இருக்குது. வண்டி நல்ல லைட் வெயிட்டு தெரியுது நல்லா. இன்னொரு கியர் பேலன்ஸ் இருக்குது, நான் அதுன்னு மாற்றலை, அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல. வா
எவ்வளோதான் போகுதுன்னு பார்த்துடலாம். லிமிட்டர் 9,000 10,000. ஓகே 10,000 லிமிட்டர் செம்ம. பட் என்ன ஸ்பீடு தான் இல்லை. பிரேக்லாம் பக்கா பாஸ். பிரேக் வந்து 390லேருந்து வந்த அதே பிரேக்ஸ் தான், சும்மா ஜம்முன்னு இருக்கு. ரியர் பிரேக் தான் கொஞ்சம் எனக்கு பைட் ஃபீல் ஆகலை. ஃப்ரண்ட்டில் நல்லா பைட் ஃபீல் ஆகுது. ரியர் பிரேக்கில் எனக்கு பைட் ஃபீல் ஆகலை. ஃப்ரீயா எனக்கு நல்லா வந்து அதிகமாக டெஸ்ட் பண்ண முடியலை. காரணம் என்னென்னா நான் இது இல்லாதனால தான். ஸ்பீடு எனக்கு சுத்தமாக தெரியலை. நம்ம சிட்டிக்குள்ளே ஆக்சுவலாக போய் தான் பார்க்கணும். இப்போ சிட்டிக்குள்ளே இறங்கி பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே அப்பா. ஸோ இனிஷியல் மேபி நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அந்த புல் எனக்கு எங்கே வருதுன்னு தான் நல்லா ஃபீல் பண்ண முடியல. எந்த ஆர்பிஎம்ல வருதுன்னு தான் ஃபீல் பண்ண முடியல. சார் பிரேக்ஸ் ஆர் அடிக்குவேட் எனக்கு வந்து நல்லா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா செக்மெண்ட்லேயே பெரிய பிரேக்கிங் இதுதான் நினைக்கிறேன். 320mm டிஸ்க் பிரேக்ஸோட வித் 4 piston கேலிபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பாக நல்லா தான் இருந்தாகணும். இல்லாட்டி அது பெரிய கொஷினாக போயிடும். வாட் இஸ் டியூக் அப்படின்ற இதுக்கு. ஸ்விட்ச் கியர்ஸ் ஆர் குவாலிட்டி குட், நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் வந்து இந்த சைடு அப்படியே இந்த 200 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த புது இது கொடுத்துருக்கலாம் சொல்லுது. அந்த இக்னிஷன் ஸ்விட்ச் வந்து புதுசாக வந்தது கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. அண்ட் டிஎஃப்டி கிளஸ்டரும் இல்லாதது வந்து இந்த ப்ரைஸுக்கு இதை வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அது ஃபீல் ஆகுது. கேடிஎம்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ், பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தருது. இந்த வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற ப்ரொபோஷனை தாண்டி ரொம்ப தூரம் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கோல் இஸ் டிராஃபிக்கில் என்னால் வந்து 30 கிலோ போக முடியுதா? இப்படி ஒரு 10-20 தான் நான் எப்படி இந்த இதில் ஸ்பீட்டில் போயிட்டுருப்பேன். 3rd கியரில் என்னால் வந்து கியர் மாற்றாமல் க்ளச் பிடிக்காமல் போக முடியுது. ஓகே ஸ்லைட்டாக ஒரு பீக் வந்து எனக்கு 5000 ஆர்பிஎம்க்கு மேலே எனக்கு ஃபீல் ஆகுது. அது உண்மை தான். ஃப்ரண்ட்டில் தான் என் பிரேக் செம்மையாக இருக்குது. ஓகே செகண்ட் கியரில் மெனுவர் பண்ண முடியுது. 3rd கியருக்கும் போட்டேன். 3rd கியரில் போட்டு மெனுவர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். வண்டி நிற்கிது, வண்டி ஆஃப் ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே மெனுவர் பண்ண முடியுது. 3rd கியரில் கிளச்சை பிடிச்சிட்டோம் அப்படின்னா, லைட்டாக விட்டோம் அப்படின்னா பண்ண முடியுது. ஓகே குட் டு see this. ஸோ கொஞ்சம் டிராஃபிக் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. வழி விட்டிங்கன்னா நான் போயிடுவேன் சார். இதோட ஹெட்லைட் ஆக்சுவலாக வந்து நல்லா இருக்குது. மீன் இதோட ஹெட்லைட்டாக இருக்கிறது ஒரு டிசைனாக இருக்கட்டும். இது வந்து அந்த Gen 2 டியூக்ஸோட அந்த அதே டிசைன். எப் 5000 ஆர்பிஎம்க்கான ஸ்லைட் பீக் தெரியுது. ஓகே ஹையர் ஆர்பிஎம்ஸ், அதாவது நான் 9000க்கு மேலே நான் இழுக்கிறப்போ சீட்ஸில் எனக்கு வைப்ரேஷன் இருக்குது. ஹேண்டில் பாரில் ஸ்லைட்டாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக காலில் அந்தளவுக்கு தெரியலை. காரணம் என்னோடய பூட்ஸாக கூட இருக்கலாம். அதை நான் நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சதுக்கு நல்ல கியர்ஸோடு போனீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் எங்கேயுமே ஃபீல் ஆக போகிறது கிடையாது. ஸோ என்னோடய பூட்ஸ்னால நான் வந்து அந்தளவுக்கு கீழே வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியலை. பட் சீட்ஸில் ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னா சீட்ஸில் வந்து அந்த ஹையர் ஆர்பிஎம்ஸில் ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி ஹேண்டில் பார்ஸ்லேயும் நல்லா வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இட்ஸ் பெட்டர் தோ, பட் காம்படிஷனை கம்பேர் பண்ணுறப்ப தான் வந்து பிரச்சனை ஆகுது. இப்போ இவன் தனியாக ஒரு ஆளை பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ குட் பைக். பட் ஒரு தனி பைக்காக சாரி இதே நம்ம வந்து ஒரு கூட்டத்தில் இப்போ என்னோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் நிற்க வச்சு நம்ம இதை நிப்பாட்டினோம் அப்படின்னா என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வந்து இந்த கொஸ்டினே வந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஸ்பீடு வந்து பவர் நல்லா இருக்குது, பட் ஸ்பீடு இல்லை. 18 bhp பவர் இருக்குது. மேக்ஸிமம் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், if I'm right. அப்படி பண்ணுறப்போ வந்து ஸ்பீடானால் வந்து பார்த்தீங்கன்னா 120ல லிமிட் ஆகிட்டுருக்கு. அதனால் வாய் இத்தனையும் வந்து பீக் ஆர்பிஎம்ஸ்லாம் வந்து நம்ம பவர் டெலிவரி ஆகுது. 9500 ஆர்பிஎம்மில் போய் வச்சுருக்கானுங்க ஃபுல் டெலிவரியை. 18 bhp எங்கே கிடைக்கும், 9500 ஆர்பிஎம்மில் நமக்கு கிடைக்கும். அதுவே நமக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துமே நம்மளால் வந்து அந்த 120 கேப்பை தாண்டி போக முடியாது. ஸோ அதாவது ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனாக இல்லாட்டி ஒரு பெரிய காணாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு காம்படிட்டராக ஒரு எம்டியை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எம்டியோட
எம்டியை விடுங்களேன். இப்போ இதுக்குள்ளேயே இப்போது பஜாஜுக்குள்ளேயே வந்து நம்ம இது இருக்குது 160 இருக்குது என்எஸ் 160. அது டாப்பே 120 பண்ணுது. இத்தனைக்கும் வந்து பவர் கம்மி, ஆயில் கூல்டு இன்ஜின், காசும் கம்மிக்கிறத ஒரு 50,000 இதை விட வந்து கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிஷினே வந்து இந்த ஸ்பீடு பண்ணுறப்போ இந்த மிஷினுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லையா? அது இங்கே பெருசாக மிஸ் ஆகுது. ஒரு யூனிக்னஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே மிஸ் ஆகுது. எஸ், லுக்ஸ் ஆர் தேர். அந்த Gen 2 390 250க்கான லுக்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னா அஃப்கோர்ஸ் இருக்குது தான். பட் அது அந்த லுக்ஸை மட்டுமே வந்து வச்சு லுக்ஸு இல்லாட்டி அந்த கேடிஎம் அப்படின்ற ஒரு பேட்ஜிங் மட்டுமே வச்சு வந்து ரொம்ப மாடல்ஸ் ரொம்ப யூனிட்ஸை வந்து கேடிஎம்மால் விற்க முடியாது. நான் சொல்கிறது நீங்கள் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட் நீட் சம்திங் டு பி யூனிக். அது என்ன சொல்கிறது, அதர் தன் தட் இந்த 200 டிசைனாக இருக்கட்டும், கேடிஎம் பேட்சாக இருக்கட்டும், 390 250லேருந்து வந்த வீல்ஸாக இருக்கட்டும், பிரேக்ஸாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து இங்கே புதுசாக யூனிக்காக இது கேடிஎம்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த 390 இந்த 160 மட்டும்தான் வந்து இந்த விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இப்போது சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ 200 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இனிஷியல் நல்லா இருக்கும்ப்பா. 200ல் இந்த செக்மெண்ட்லேயே நல்ல இனிஷியல் கொடுக்குற ஒரே ஆள் வந்து 200 தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். டாப் R15 போனாலும் நம்ம வந்து இனிஷியலில் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. இதே இப்போ 250 எடுத்தாலும் வந்து அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, குவிக் ஷிஃப்ட் இருக்குது, அது இதுன்னு சொல்லி வந்து அதையும் சொல்லிடலாம். 390 சொல்லவே தேவையில்லை, இட் ஹாஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எந்த பைக்கில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இன்னுமே நான் தேடிட்டு தான் இருக்கேன். என்னால் வந்து இதான் வந்து யூனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கத்தில் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ 30 minutes ஆச்சு மினிமம் ஆகிட்ருக்கோம். நான் டிராஃபிக்லாம் போய் நின்னோம். இவ்வளோ நேரம் ஓட்டிக்குமே என்னால் வந்து நான் அந்த யூனிக்னஸ், இந்த பைக்குக்குன்னு இருக்க யூனிக்னஸை வந்து நான் ஃபைண்ட் பண்ண முடியலை. இட்ஸ் டூ ஹார்ட் டு ஃபைண்ட் தட் யூனிக்னஸ் ஃபார் திஸ் KTM 160. அது ஒரு பெரிய மிஸ்ஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கேடிஎம்க்கு உரித்தான விஷயமே அந்த செக்மெண்ட்லேயே ஒரு யூனிக்கான தலைவன் செம்மையாக இருப்போம். அப்படி இங்கே லுக்ஸை தாண்டி யூனிக்காக அப்படின்றது, லுக்ஸுமே இங்கே யூனிக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 200க்கு சிமிலரான லுக்ஸ் இல்லை, 200 சாசிஸ், 200 பாடி பேனல், 200 ஹெட்லைட்டு, இந்த யூனிட் வரைக்கும் வந்து பழைய 200லேருந்து ட்ரைவ் பண்ணது தான், பழைய 200 250 ட்ரைவ் பண்ணது தான். சரி, பார்க்குறப்போ சம்திங் ஹாஸ் டு பி யூனிக்னா. ஸோ அப்படி எதுவுமே இங்கே இல்லைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வண்டியை நீங்கள் ஓட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஆக்சுவலாக நான் இப்போது டிஸ்பிளேல போடுறேன். ஆல்மோஸ்ட் லைக் 185 சம்திங் நினச்சேன். ஆமாம், 185 வந்து இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட், நாட் ஆன்ரோட் காஸ்ட். எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து நமக்கு வந்து 185. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து இப்போது MTN எடுத்தாலும் ஒரு 10,000 பக்கத்தில் கம்மி. மற்ற பைக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி தான். இதோட இந்த ரேட்டை விட கம்மி தான். இந்த ரேட் ஆக்சுவலாக வந்து GST 2.0 வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருக்க ரேட்டு 185 அப்படின்றது. ஸோ கட் ஆஃப் ஆகியே வந்து 185 அப்படின்றது வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது வேல்யூ ஃபார் மணி அப்படின்றத வந்து பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் அன்ஜஸ்டிஃபைடாக தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில், நெக்ஸ்ட் ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். மோஸ்ட்லி நான் இப்போ வந்து N160யும் 200 ரிவ்யூ பண்ணணும், Duke 200. அதுதான் பெண்டிங்கு. அதுக்கப்புறம் NS 200 அதில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், அது எல்லாத்தையும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அந்த ரிவ்யூவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். வேறு என்ன பைக் ரிவ்யூ பண்ணலாம் புதுசாக அப்படின்னு சொல்லுங்கள், அதையும் நம்ம வந்து பண்ணி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை நான் வேறு வீடியோவில், வேறு ரிவ்யூவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென், டாடா பை ஃப்ரம் தினேஷ். ரைட் சேஃப், ஸ்டே சேஃப், நல்ல கியர்ஸோடு ரைட் பண்ணுங்கள், பத்திரமா ரைட் பண்ணுங்கள். மழைக்காலம் ஆரம்பிக்க போது, ஸோ பார்த்து ரைட் பண்ணுங்கள். நல்லா வெயிட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஓகே, see you then, bye bye.